ஹாய் ட்ரேடர்ஸ், நான் உங்கள் நண்பன் கார்த்திக் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புதுசாக ட்ரேடிங்குள்ளே வரவங்க, இப்போ நான் ட்ரேடிங் இப்போ தான் கற்றுக்க போகிறேன், ட்ரேடிங் பற்றின நிறைய விஷயம் எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ இந்த வீடியோவில் நிறைய பேர் பேசிக்ஸ் வீடியோஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன அதில் புதுமையாக பண்ண முடியும் அப்படின்னா, புதுசாக வரக்கூடிய ட்ரேடர்ஸ்க்கு இருக்கக்கூடிய சேலஞ்ச் என்னன்றதை நம்ம ரிவீல் பண்ண போகிறோம். இப்போ ஒரு ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ அது என்னன்ற சொல்கிறதில்ல நிறைய பேர் சொல்லிட்டாங்க. பட் அங்கே ரியலாகவே என்ன சேலஞ்ச் இருக்கும், எது முக்கியமான சேலஞ்சஸ்ஸு, அதில் எதில் நம்ம நிறைய ஃபோக்கஸ் பண்ண வேண்டியிருக்க விஷயத்த நம்ம பேசிக்கில் கவர் பண்ண போகிறோம். அதாவது எல்லா ட்ரேடிங்கான முக்கியமான விஷயங்களும் சொல்லித்தர போகிறோம். அண்ட் மோரோவர் அதில் எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சேலஞ்சான விஷயம், ஸோ அதில் எதில் நீங்கள் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றதையும் சொல்ல போகிறோம். அண்ட் வை, அது ஏன் பண்ணணும் அப்படின்றதையும் நம்ம பேச போகிறோம். சரிங்களா? ஸோ இதுதான் இந்த பேசிக் வீடியோட கான்செப்ட். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரேடிங்க்கு ஸ்டார்ட் பண்ண ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா இந்த வீடியோ பாருங்கள். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, நீங்கள் ட்ரேடிங் இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லா வீடியோஸ்லாம் சொல்லி கொடுத்தது என்னென்னா, ஸோ ஒரு ஃப்ளாட் கன்சர்னில் இல்லை ஸ்டோரி டைப்பில் சொல்லியிருப்பாங்க. பட் நம்மளோட இதில் எப்படி சொல்லியிருக்கோன்னா, ஸோ வேர்சஸ், ஸோ எதுக்கு எது ஆப்போசிட்டாக நம்ம செட் பண்ணுறோம் அப்படின்றதான் பாயிண்ட்டு. ஸோ அந்த பாயிண்ட்லேருந்து நம்ம பேசுகிறோம். ஸோ ஒரு பக்கம் ஃபியூச்சர் ட்ரேடிங் பண்ணணும் ஆசைப்படுறாங்க, ஒரு பக்கம் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஸோ ரெண்டு பேரும் எதிர்க்க நிற்கிறாங்க அப்படின்னா, ஸோ இதிலேருந்து பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்றதான் பிளானு. ஸோ மார்ஜின், ஸோ ஃபஸ்ட்டு ஃபியூச்சர் ட்ரேடிங் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா மார்ஜின் மணின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அதே நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடிங் பக்கம் வந்தீங்கன்னா ப்ரீமியம் பே பண்ணணுன்னுவாங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு கான்செப்ட். ஸோ என்ன இது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ மனுஷனாக இருக்கிறவனுக்கு ரொம்ப பேசிக்காக என்ன இருக்கணும்னா, உடம்புல நரம்பு இருக்கும். ஸோ நரம்பு இல்லைனா நம்மளால் உயிர் வாழ முடியாது, ரத்தம் வராது. கரெக்டாக? அதே மாதிரி ஒரு பிஸ்னஸ்க்கு ரொம்ப முக்கியமானது இந்த நர்வ்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ஃபைனான்ஷியல்ன்றது மணி. ஸோ நீங்கள் பணம் கொடுத்தா தான் ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்றதான் பாயிண்ட்டு. ஸோ அதனால தான் ஃபர்ஸ்ட்டு அதை நம்ம ப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே மார்ஜின் சொல்லுவாங்க, இங்கே ப்ரீமியம் சொல்லுவாங்க. ஸோ மார்ஜின்னா என்ன, ப்ரீமியம்னா என்ன அப்படின்றது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும்னா அடுத்த பாயிண்ட் பார்க்கலாம். பட் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறீங்க அப்படின்னா, சிம்பிளாக சொல்லணுன்னா உங்களுக்கு ப்ரீமியம்னா என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ லெட்ஸ் கோ டு திஸ் பாயிண்ட். இப்போ என்ன அப்படின்னா, இப்போ பாருங்கள், ஸோ இது ஒரு நிஃப்டியோட ஆப்ஷன்ஸில் புட் ஆப்ஷன் வச்சுருக்கேன். புட் ஆப்ஷனில் இந்த ப்ரைஸ் 125.40 ட்ரேட் ஆகுது. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் 122.80 ட்ரேட் ஆகுது. ஓகே, ஸோ நிஃப்டியோட லாட் சைஸ் பேசிக்காக டிஃபால்ட்டாக 25. ஸோ 25 இன்ட்டு அதோட ப்ரைஸ் என்னென்னு பார்க்கணும். ஸோ 122.80 இருக்குது. ஸோ இது ரெண்டு நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3070. இதுதான் ஆப்ஷனில் ப்ரீமியம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ ஆப்ஷனில் ப்ரீமியம் சொல்ல வருது இதுதான். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? ஸோ அதே மாதிரி இது நம்ம கால் ஆப்ஷனோட ப்ரீமியம். ஸோ நீங்கள் புட் ஆப்ஷனுக்கான ப்ரீமியம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ லாட் சைஸ் 25 இன்ட்டு 111.55 ட்ரேட் ஆகுது. ஸோ 111.55. ஸோ ஆன்சர் 2788. ஸோ இது உங்களோட ப்ரீமியம். அதாவது நீங்கள் கொடுக்க வேண்டிய காசு இந்த கேபிட்டல் இருந்தால் நீங்கள் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணலாம். இதுதான் அவங்க சொல்ல வர பாயிண்ட்டு. இன்ட்டு எத்தனை குவான்டிட்டி நீங்கள் கால்குலேட் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு ஒரு குவான்டிட்டி வாங்கினா இன்ட்டு 1. சப்போஸ் உங்களுக்கு 10 குவான்டிட்டி வாங்கணும் அப்படின்னு நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் கிட்டத்தட்ட 27,887 ரூபா. ஸோ லெட்ஸே ரஃப்லி 30,000 ரூபா இருந்தால் நீங்கள் 10 குவான்டிட்டி வாங்கலாம். ஓகே, ஸோ திஸ் ஆர் தி பேசிக் கான்செப்ட் ஃபார் த ஆப்ஷன்ஸ். ஓகே, இப்போ என்னென்னா இங்கே பாருங்கள், ஸோ ப்ரீமியம்னா என்னன்றது சொல்லிச்சு. லாட் சைஸ் இன்ட்டு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இன்ட்டு எத்தனை குவான்டிட்டின்றதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணி எத்தனை குவான்டிட்டி போட போகிறீங்கன்றது. ஸோ அத்தனை குவான்டிட்டிக்கும் உங்கள் அக்கௌண்ட்டில் காசு இருக்கணும் ஃபஸ்ட்டு ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணுறது. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா மார்ஜின் மணின்றது எப்படி இருக்கும்னா, இங்கே பாருங்கள், சரி இப்போ கோல்டு எடுத்திங்கன்னா லாட் சைஸ் 100. ஓகே, இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மார்ஜின் 9.25 கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ அப்படின்னா என்னன்றது அர்த்தத்தை நான் இங்கே காட்ட பாருங்கள். இப்போ பாருங்கள், இங்கே பாருங்கள், இப்போ நம்ம கோல்டு ஃபியூச்சர்ஸில் எம்செக்ஸில் பார்க்கலாம். ஸோ நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், 75,767 ரூபா போகுது இப்போ கோல்டோட விலை அப்படின்னு வச்சுங்க. இதோ இங்கே இருக்குது பாருங்கள், ரைட் சைடில் காட்டுது. ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், 75,763 இன்ட்டு 100. லாட் சைஸ் 100. இங்கே இருக்குது பாருங்கள், இங்கே பாருங்கள், லாட் சைஸ் 100 போட்டிருக்கு. அதனால் நான் 100 போடுறேன். ஸோ ஆல்மோஸ்ட் 75,76,300 ரூபா இருந்தால் தான் ட்ரேட் பண்ண முடியும்னா எத்தனை பேர் வருவாங்க, அதில் இன்ட்டு 9% இங்கே போடுறாங்க. மார்ஜின் எவ்வளோ கொடுக்கணும்னா கலெக்ஷன் பண்ணுறாங்கன்னா 9.25 டிவைடட் பை 100. ஸோ கிட்டத்தட்ட 7 லட்ச ரூபா. ஸோ கிட்டத்தட்ட அதே அமௌண்ட் தான் இங்கே வருது. இப்போ மார்க்கெட் வேல்யூ ஏறனால மாறி இருக்குது. ஸோ 7 லட்ச ரூபா இருந்தால் தான் நீங்கள் ட்ரேட் பண்ண முடியும்னு சொல்ல வரோம். ஆனால் அதோட ஒரு 50,000 எக்ஸ்ட்ரா வச்சுங்க. ஸோ 7,50,000 ரூபா இருந்தால் தான் நீங்கள் ட்ரேட் பண்ண முடியும். அதாவது கோல்டை வாங்கி வச்சுருந்து ட்ரேட் பண்ணுறது, இதுதான் கான்செப்ட். இதுதான் அவங்க ஃபஸ்ட்டு லைனில் சொல்கிறாங்க. ஸோ நான் ஒரு மந்த்லி கான்ட்ராக்டில் ட்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்னாலும் சரி, ஒரு மார்ஜின்றதுக்கு ஃப்யூச்சரில் எவ்வளோ கேஷ் வேணும்
ஆப்ஷனில் எவ்வளோ கேஷ் வரணுன்றது சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ இதுவே நீங்கள் வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து நிஃப்டி ஃபியூச்சரில் ட்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்னா எவ்வளோ கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து ஒரு 25% மார்ஜின் கலெக்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து நிஃப்டி வந்து எவ்வளோ ட்ரேட் ஆகுது, லெட்ஸ் கோ டு தட் 24,964 இன்ட்டு லாட் சைஸ் எவ்வளோ 25. ஸோ 6,24,000 இருந்தால் தான் நீங்கள் ட்ரேட் பண்ண முடியும்னா நீங்கள் எத்தனை பேர் ட்ரேட் பண்ணீங்க? ஸோ இன்ட்டு 25%. ஸோ கிட்டத்தட்ட இந்த அமௌண்ட் கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு 20 to 25%, அதாவது நீங்கள் 20 to 30% நீங்கள் ரஃப்லி கணக்கு வச்சிங்க மைண்டில். அப்போ உங்களுக்கு 1.5 லட்ச ரூபா இருந்தால் ஒரு ஃபியூச்சர் கான்ட்ராக்டில் ட்ரேட் பண்ணலாம். ஸோ 6 லட்ச ரூபா இருக்கிறது பதிலாக என்னென்னா உங்கள்கிட்ட ஒரு 25% மார்ஜின் கலெக்ட் பண்ணுறாங்க ஃபியூச்சர் ட்ரேடிங்கில். வேறு ஆப்ஷனில் பொறுத்த வரைக்கும் ப்ரீமியம் மட்டும் பே பண்ணும். ஓகேவா? ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு பேசிக்கான கான்செப்ட்டு. நர்வ்ஸில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்றது. செகண்டு, இதில் வந்து மந்த்லி கான்ட்ராக்ட் இருக்குன்றாங்க, இதில் வீக்லி கான்ட்ராக்ட் இருக்குன்றாங்க. ஸோ ஆப்ஷன் செயினில் பார்த்தீங்கன்னா இந்த இடம் பாருங்கள், எக்ஸ்பைரி டேட் வந்து 10ன்னு போட்டிருக்கு. அப்படின்னா ஸோ 2 நாளில் முடிய போகுது இந்த கான்ட்ராக்ட்டு. ஸோ அப்படின்னா எவ்ரி தேர்ஸ்டே இட் இஸ் க்ளோசிங். அடுத்து 17, அப்புறம் 24, 31, 7, 28. ஸோ இந்த மாதிரி வந்து வீக்லி க்ளோஸ் ஆகிறது வந்து இட்ஸ் கால்ட் வீக்லி எக்ஸ்பைரி. ஓகே. சப்போஸ் இதுவே மந்த்லியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் எப்படி இருக்கும்னா, இங்கே பாருங்கள் எக்ஸ்பைரி டேட் வந்து மாத கடைசியில் இருக்குது பாருங்கள், ஒரு வாட்டி தான் வருது. ஸோ நிஃப்டி வந்து மாத கடைசியில் ஒரே ஒரு வாட்டி வந்ததுன்னா இட் இஸ் மந்த்லி எக்ஸ்பைரி. நம்ம பார்த்தோம்ல ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் வந்து மந்த்லி எக்ஸ்பைரி இருக்கும். இதுவே நீங்கள் வந்து M6 போனீங்கன்னா, இப்போ க்ரூட் ஆயில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து மாதத்தில் ஒரு வாட்டி தான் வரும். இட்ஸ் 3rd வீக்கில் இருக்கும். இப்போ இங்கே பாருங்கள், இது எல்லாமே 3rd வீக்கில் எக்ஸ்பைரி ஆகுது. இப்போ சப்போஸ் நான் வந்து கோல்டு எக்ஸ்பைரி பார்க்கணும் அப்படின்னா 2 months ஒன்ஸ் இருக்கும். ஸோ டிசம்பருக்கு முடிஞ்சதுன்னா பிப்ரவரி முடிஞ்சால் ஏப்ரல். ஓகே. ஸோ இங்கே வந்து ஒன்று ஒரு மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு எந்த மாதிரி எக்ஸ்பைரி வந்து, இப்போ நான் காப்பர் எடுத்து போகிறேன், காப்பர் வந்து மந்த்லி எக்ஸ்பைரி இருக்கும். மாதம் லாஸ்ட்டு நாளில் முடியுது பார்த்தீங்களா? இது வந்து பேஸ் பண்ணுறது. ஸோ கமாடிட்டிஸில் வந்து மந்த்லியில் மாத கடைசியில் இருக்கும். என்எஸ்சியில் நிஃப்டியும் மாத கடைசியில் தான் இருக்கும். சரிங்களா? பட் ஆப்ஷன் வந்து அப்படி இருக்காது, வீக்லி எக்ஸ்பைரி இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸ்பைரினா என்னன்றதை கரெக்டாக புரியறதுக்காக இதை நான் காமிக்கிறேன். ஓகே, ரைட். மூவ் ஆன் டு த தேர்ட் ஒன். இப்போ நம்ம ஒரு ட்ரேட் பண்ண போகிறோன்னா, ஃபியூச்சரில் பண்ணுறோம் ஆப்ஷனில் பண்ணாலும் ரெண்டுத்துலேயுமே வந்து என்னென்னா ப்ரெடிக்ட் பண்ணோம். அது எப்படி சொல்கிறதுனா ஃபோர்காஸ்ட் பண்ணுறதுன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? இப்போ நீங்கள் வேறு எப்படி சொல்லுவீங்க அந்த வேர்டை? ஃபோர்காஸ்ட்டுன்னு சொல்லுவீங்களா, என்னென்னு சொல்லுவீங்க? அதாவது இதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போகுமா கீழே போகுமா, அதுதானே ப்ரெடிக்ஷனு. ஸோ டவுன் ஆகுமா அப் ஆகுமா, ஸோ ரெண்டுத்துலேயுமே இதுதான் கான்செப்ட். சரிங்களா? ஸோ இதை வந்து உங்களுக்கு இதில் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் ஆகணும். ஸோ முக்கியமாக வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ண போகிறது வந்து ஃபோர்காஸ்டிங் தான். ஸோ அதில் நீங்கள் எக்ஸ்பர்ட் ஆகணும். ஸோ இதெல்லாம் வாட் இஸ் இட் தெரிஞ்சிங்கன்னா போதும், அது ரொம்ப முக்கியம் இல்லை. பட் சேலஞ்சுன்னு ஆரம்பிக்கிற ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே வந்து என்னென்னா, ஒரு என்ன சொல்கிறது, பிகினராக இருக்கட்டும், ரொம்ப நாள் ட்ரேட் பண்ணுறவங்களோட எல்லாருக்குமே வந்து இருக்கிற சேலஞ்ச் வந்து ஃபோர்காஸ்டிங் தான். மார்க்கெட் அடுத்து மேலே போகுமா கீழே போகுமா அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்ண திடணும். ஸோ இதில் தான் நீங்கள் வந்து நிறைய எக்ஸ்பர்ட் ஆகணும். அடுத்து வந்து என்னென்னா, ஃபியூச்சர்ஸில் எப்பவுமே சிங்கிள் கான்ட்ராக்ட் இருக்கும். இப்போ எப்படின்னா ஒரு கான்ட்ராக்ட் வந்து அடுத்த கான்ட்ராக்ட் தான் வரும். ஸோ ஒரு மாதத்துக்கு நடுவில் கான்ட்ராக்ட்லாம் இருக்காது. பட் என்னென்னா இங்கே அப்படி இருக்காது. ஸோ ஒரே நேரத்தில் மல்டிபிள் கான்ட்ராக்ட் நீங்கள் பார்க்கலாம். ஒரே டைமில் ஆப்ஷன்ஸில் போட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், நான் காட்டுற பாருங்க. இப்போ நான் ஆப்ஷன் சைடில் பாருங்கள், இப்போ நான் 10ஆம் தேதி பார்க்குறேன், இது எல்லாமே கான்ட்ராக்ட் தான். அதான் சொல்கிறேன், ஒரே டைமில் மல்டிபிள் கான்ட்ராக்டாக நீங்கள் இங்கே பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே என்ன சொல்ல வரேன்னா, ஸோ நீங்கள் வந்து இங்கே எப்படி புரிஞ்சுங்கன்னா, ஆப்ஷன்ஸில் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, தெர் ஆர் மல்டிபிள் கான்ட்ராக்ட். ஒரு கான்ட்ராக்ட் மோர் தென் 100 கான்ட்ராக்ட்ஸ் இருக்கும், 100 கான்ட்ராக்ட் மேலே இருக்கும் அப்படின்றது நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதில் 2ஆக டிவைட் பண்ணுறாங்க. அந்த கான்ட்ராக்டை ஜென்ரலாக 2 பார்ட்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று கால் ஆப்ஷன் கான்ட்ராக்ட்டு, இன்னொன்று புட் ஆப்ஷன் கான்ட்ராக்ட்டுன்னு பிரிச்சுருவாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் எப்படி பார்க்கலாம்னா, இங்கே மேலே வந்து ஓப்பன் பண்ணி நிஃப்டி ஆப்ஷன் செயின் அடிச்சிங்கன்னா ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனோன்னு இந்த சைடில் வந்து கால் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும், இந்த பக்கம் புட் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். ஸோ இதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் கால் ஆப்ஷன் என்ன, புட் ஆப்ஷன் என்னன்றது. ஸோ அதை தான் ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இதில் என்னென்னா, மார்க்கெட் அப்பானா நீங்கள் கால் ஆப்ஷன் ஆகணும். இப்போ நீங்கள் வந்து என்னென்னா, இப்போ இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு வந்து நிஃப்டி ஃபியூச்சர் இங்கே வச்சுருக்கேன். சரியா? இப்போ நிஃப்டி வந்து ஏறும் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா நான் என்ன வாங்கணும் ஆப்ஷனில் போயிட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கால் ஆப்ஷன் நீங்கள் வாங்கணும். இங்கே பாருங்கள், இப்போ கால் ஆப்ஷன் சார்ட்டை வாங்கணும். சரியா? சப்போஸ் மார்க்கெட் இறங்கும் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், புட் ஆப்ஷன் வாங்கணும். சரியா? அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? ஸோ இதுதான் அவங்க சொல்ல வராங்க. ஸோ மார்க்கெட்டில் ப்ரிடிக்ட் பண்ண வேண்டியது என்னென்னா இதை தான் சொல்கிறான். ஸோ சிங்கிள் கான்ட்ராக்டாக இருக்கிறதுனால மார்க்கெட் மேலே போகுமா கீழே போகுமான்றது நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணோம். அந்த இம்பேக்ட் வந்து அந்த 100 கான்ட்ராக்ட்லேயும் இருக்கும், நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. அண்டர்ஸ்டாண்ட் புரியுதா? இப்போ நீங்கள் பை ஆகும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அது ஒரு 3லேருந்து ஒரு 10 கான்ட்ராக்டில் தான் அந்த இம்பேக்ட் இருக்குன்னு தவிர மிச்சம் இருக்கக்கூடிய 96-97 கான்ட்ராக்டில் அது இம்பேக்டே பண்ணாது.
ஸோ அண்டர்ஸ்டாண்ட் த பாயிண்ட். நீங்கள் வந்து ஒரு ஆப்ஷன் ட்ரேடராக நீங்கள் மாறுறீங்கன்னா யூ ஹவ் டு ஃபைண்ட் விச் 3 கான்ட்ராக்ட் வில் பி இம்பேக்ட். அந்த 3 கான்ட்ராக்டோ அந்த 10 கான்ட்ராக்ட் எந்த இதுலையும் கண்டுபிடிக்க தெரியணும். ஸோ ஃபோர்காஸ்டிங் ஒரு சைடு ப்ரைஸை கண்டுபிடிக்க தெரிஞ்சாலும் அந்த 3லேருந்து 10 கான்ட்ராக்டை நீங்கள் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். அதில் தான் இம்பாக்ட் இருக்குமே தவிர மற்ற இதில் இருக்காது. அது எல்லாமே இப்போ நம்ம பார்ப்போம். சரியா? அடுத்து வந்து லாட் சைஸ். ஃபியூச்சர் கான்ட்ராக்ட்லேயும் லாட் சைஸ் இருக்கும், லைக் ஆஸ் வெல் அஸ் ஆப்ஷன்லேயும் லாட் சைஸ் தான் இருக்கும். 2 சைடுமே லாட் சைஸ் தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அது நீங்கள் வந்து NSEயில் பண்ணாலும் சரி, MCXயில் பண்ணாலும் சரி. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா டெக்னிக்கல் யூஸ் பண்ணணும். சரி, நான் வந்து ஒரு ட்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்னா எப்படி அதை ப்ரெடிக்ட் பண்ணுறது அப்படின்னா அதுதான் சார்ட். இப்போ நான் காமிச்சேன் இல்லையா, இந்த சார்ட்டை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி ப்ரெடிக்ட் பண்ண தெரியும். ஸோ உங்களுக்கு ட்ரேடிங் வியூன்ற வெப்சைட் ஃப்ரீயாக இருக்குது, அதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ எப்படி ட்ரேடிங் வெப்சைட் ஓப்பன் பண்ணுறது, அதில் என்னென்ன மாதிரி டூல்ஸ்லாம் இருக்குன்றது நான் தனியாக போடுறேன். பட் ஆக்சுவலாக ப்ரெடிக்ட் பண்ணுறதுன்றது இதுதான். ஸோ இந்த சார்ட்டை வச்சுக்கிட்டு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணோம், மேலே போகுமா கீழே போகுமான்றது. ஸோ இது எல்லாமே வந்து என்ன கலர், ரெட்டுன்னு என்ன அர்த்தம், க்ரீன்னு அர்த்தம், மார்க்கெட் மேலே போதா கீழே போதா அப்படின்றத வந்து ஆக்சுவலாக இதை வச்சு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணோம். ஸோ இதை தான் அவங்க சொல்கிறாங்க. இதுக்கு நிறைய விஷயம் இருக்குது படிக்கிறதுக்கு. ஸோ நம்ம அது ஒரு தனி டாப்பிக்கு நம்ம அடுத்தது பார்க்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம பேசிக்ஸ் முடிச்சிடலாம். அடுத்து வந்து மார்க்கெட் டு பே அப்படின்றான். என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ நான் ஃப்யூச்சரில் ட்ரேட் பண்ணுறேன்னு வச்சுங்களேன். லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃப்யூச்சர்லேயே பார்த்துப்போம். இப்போ ஃப்யூச்சரில் வந்து லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 29,974 இருக்குது. கரெக்டாக? ரைட். இப்போ வந்து 970 கிட்டே ட்ரேட் ஆகுது. ஓகே, இப்போ இங்கேருந்து ஒரு 500 பாயிண்ட் ஏறினா இப்போ என்ன ஆகும்? 500 × 25 12,800 எனக்கு ப்ராஃபிட் ஆகும். ஸோ நான் 1,50,000 ரூபா கொடுத்துருக்கேன், ப்ளஸ் இந்த 12,500 என் அக்கௌண்ட்டில் ஆட் ஆகும். சரிங்களா? பட் நான் இந்த பொசிஷனை கட் பண்ணல, ஸ்டில் ஐ எம் ஹோல்டிங். நல்லா புரிஞ்சுங்க, நம்ம கிட்டத்தட்ட 24,970, அதாவது இங்கேருந்து 500 பாயிண்ட் ரேலி ஆகுதுன்னு நம்ம சொல்கிறோம். அப்போ 24,970 ப்ளஸ் 500 பாயிண்ட்ஸ்னால் 25,470 போகும்போது நம்ம அக்கௌண்ட்டில் 12,000 சில்லரை நம்ம ப்ராஃபிட் ஆகுது. கரெக்டுங்களா? சப்போஸ் டு பி இப்படி வச்சுங்க, ஆப்போசிட்டில் மார்க்கெட் இறங்குதுன்னு வச்சுங்க, 24,970 மைனஸ் 500, அப்போது 24,470 வந்திருக்கு. இப்போ மார்க்கெட்டு ஒரே நாளில் நடந்ததாக ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுருக்கோம். இப்போவும் நான் எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னா, இந்த 500 பாயிண்ட் டவுன் ஆகிருக்கு இல்லையா, நான் வாங்கினதுலேருந்து 500 பாயிண்ட் டவுன் ஆயிருக்குன்னா 500 × லாட் சைஸ் எவ்வளோ 25, 12,800 இன்ட்டு எத்தனை குவான்டிட்டி வச்சுருந்தேன்றதையும் கால்குலேட் பண்ணிப்பாங்க. இப்போ ஒரு குவான்டிட்டினா எனக்கு 12,800 என் அக்கௌண்ட்லேருந்து டிடெக்ட் பண்ணுறாங்க. அப்போ நான் கொடுத்த கேபிட்டல் 1,50,000. நம்ம சொன்னோம் இல்லையா ஃபியூச்சருக்கு எவ்வளோ கேபிட்டல் கொடுக்கணும்னு, மைனஸ் 12,800. இப்போ என் அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குது? 1,37,500. பட் இந்த பொசிஷனை ரீட்டைன் பண்ணால் என்கிட்ட எவ்வளோ காசு இருக்கணும்? 1,80,000. இப்போ இந்த 12,500 கம்மியாக இருக்குல்ல, இந்த காசை நான் வந்து இம்மீடியட்டாக என்ன பண்ணணும்? அக்கௌண்ட்டில் டாப் அப் பண்ணி வைக்கணும். வச்சுருந்தா தான் இந்த பொசிஷன் என் அக்கௌண்ட்டில் ரீட்டைன் ஆகும். அப்போது அந்த லாஸ் ஆனது புக் ஆகிடுச்சு சார்னா கிடையாது. இட் இஸ் கால்ட் நோஷனல் லாஸ். இன்னும் புக் ஆகலை, இட்ஸ் எ நோஷனல் லாஸ் தான். மறுபடியும் மார்க்கெட் மேலே வந்தோன்னா அந்த லாஸ் நமக்கு திருப்பி கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஸோ பணமும் அங்கே தான் இருக்கும், அந்த லாஸும் அங்கே தான் இருக்கும், நம்ம கேபிட்டல் அமௌண்ட் அங்கே தான் இருக்கும். ஒன்ஸ் நம்ம புக் ஆனால் தான் அது ரியல் அக்கௌண்ட்டில் லாஸாக ரியலைஸ் ஆகும். அன்டில் இட் இஸ் கால்ட் நோஷனல் லாஸ். ஸோ அதனால தான் சொல்கிறேன், மார்க்கெட் டு மார்க்கெட் வந்து நம்ம பே பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ மார்க்கெட் அதாவது நான் பை வச்சுருக்கேன் அப்படின்னா மார்க்கெட் இறங்க நான் பேமெண்ட் கட்டிக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? ஆனால் மேலே ஏறும்போது பேமெண்ட்டு கட்டணும் அவசியம் இல்லை. சரிங்களா? ஸோ அப்போ நம்ம கேபிட்டல் வந்து கொஞ்சம் நிறையவே வச்சுக்கணுன்ற மாதிரி தேவைப்படும். ஒரு வேளை ஃபியூச்சர் பார்க்கும்போது என்னென்னா ரொம்ப இதுவாக இருக்குமோ அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. ரெண்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணி நீங்கள் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுங்க. இதில் வந்து என்னென்னா, இப்போ சப்போஸ் நம்ம ப்ரீமியம் கொடுத்து வாங்கிட்டோம். சரி, இப்போ இங்கே வாங்க, இங்கே வந்து என்னென்னா நம்ம சொன்ன மாதிரி 3,000 கொடுத்து இதை வாங்கிட்டோம் இல்லையா? ஸோ இப்போ இந்த 3,000 கீழே மார்க்கெட், இப்போ என்னோடய லாஸ் எவ்வளோ? 122.80.25, 3,070 ரூபா நான் வந்து கொடுத்து வாங்கிட்டேன். கரெக்டாக? இப்போது மார்க்கெட் 122 ரூபா இருக்குது, 0 ஆனால் கூட எனக்கு மேக்ஸிமம் லாஸே 3,000 தான். கரெக்டாக? ரைட். ஸோ இதை தான் சொல்ல வராங்க. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் இறங்கினா கூட நான் காசு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா என்னோடய காசை நான் முன்னாடியே கொடுத்துட்டேன் 3,000 அவங்களுக்கு. அந்த 3,000 காசு கட்டிட்டேன். கட்டினதுனால தான் அந்த பொசிஷன் கொடுத்துருக்காங்க. அதனால் நான் இங்கே வந்து காசு கொடுக்கணும் அவசியம் இல்லை. ஃபர்தராக மார்க்கெட் பே பண்ண வேண்டாம். சப்போஸ் எனக்கு வேண்டாம்னா பொசிஷனை கட் பண்ணிக்கலாம். அப்போ நான் வாங்கினதுக்கும் விற்றதுக்கும் டிஃப்ரென்ஸு ப்ராஃபிட் தான் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும். நான் வாங்கினதுக்கும் விற்றதுக்கும் டிஃப்ரென்ஸு நெகட்டிவாக இருந்ததுன்னா அந்த லாஸை கழிச்சிட்டு மிச்சம் பண்ணது எனக்கு கிரெடிட் போய்ட்டான். சரிங்களா? ஸோ நீங்கள் தான் டிசைட் பண்ண போகிறீங்க, அவங்க யாரும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும். இங்கே வந்து ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் தான் இருக்கும். இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, ஒன்று ஒரு ஃபியூச்சர் நம்ம ஒரு மந்த்து பார்த்தோம் இல்லையா? இங்கே பாருங்கள், இங்கே நம்ம காமிச்சோன்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மந்த் இருக்குது இல்லையா? ரைட். ஸோ இங்கேயும் ஒரு மந்த் இருக்குது. பட் ஆப்ஷனில் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ராக்ட்டுக்கு நடுவில்
ஒரு கேப் இருக்கும். இங்கே 950, 900, 850, 800, 750, 700 இப்படி இருக்கா பேக்கில் போகுது. அதே மாதிரி பாருங்கள் ஃபார்வேர்டில் பாருங்கள் 25, 25,000, 25,550, 25,100. ஸோ இதுக்கெல்லாம் பேர் என்ன சொல்கிறான்னா தே கால் ஸ்ட்ரைக் ப்ரைஸுன்னுவான். ஸோ ஒரு 50 பைசாக்கு கேப் இருக்கிறதுனால ஸ்ட்ரைக் ப்ரைஸ்ன்னு சொல்கிறான். ஸோ ஒன்றுத்துக்கும் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான் என்னன்றது. ஸோ அதனால் நம்ம ட்ரேட் பண்ணும்போது முக்கியமான விஷயம் என்னென்னா எந்த ஸ்ட்ரைக்கில் சூஸ் பண்ண போகிறோன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை நீங்கள் பார்க்கணும். இப்போ நான் ஒரு ட்ரேடில் ப்ராஃபிட் பண்ணுறேன்னா அதில் ஸ்ட்ரைக்கும் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங் ரீசனாக இருக்கணும். அப்போ தான் நான் ஜெயிக்க முடியும். ஸ்ட்ரைக்கை தெரியாமல் நான் சூஸ் பண்ணனாலும் நான் வின் பண்ண முடியாது. ஸோ ஸ்ட்ரைக்கு இஸ் இம்பார்ட்டன்ட். யூ ஹவ் டு ஃபோக்கஸ். அடுத்து இதில் என்னென்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்றது என்னவாக இருக்கும்னா இங்கே இருக்குது பாருங்கள். ஃபியூச்சர் பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கும். இப்போ இந்த எல்டிபி இருக்குல்ல, இதுதான் ஃபியூச்சர் ப்ரைஸ். ஸோ இந்த கான்ட்ராக்ட் பொறுத்த வரைக்கும் என்னென்னா இப்போ 31 அக்டோபருக்கு லாஸ்ட் எல்டிபி என்னப்பா 25,107 இதுதான்ப்பா ஃபியூச்சர் பொறுத்த வரைக்கும் அப்படின்னு நம்ம டக்குன்னு சொல்லிடலாம். கரெக்டாக இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிச்சு 24,950 அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு எல்டிபியை கண்டுபிடிச்சிடும். பட் ஆப்ஷனில் எப்படி இருக்கும் அப்படின்னா எல்டிபி ஏன்னா நமக்கு எல்லாமே நிறைய கான்ட்ராக்ட் இருக்கும். நம்ம சொன்ன ஆப்ஷன் பார்த்துருக்கு 100 கான்ட்ராக்ட் இருக்குன்றனால 100க்குமே எல்டிபி தெரியும் தனியாக. ஒரு கான்ட்ராக்ட்டுக்கு எல்டிபி இருக்கும். இங்கே பாருங்கள் நம்ம கால் ஆப்ஷன் பார்த்தோன்னா இப்போ ஒரு 100 கான்ட்ராக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. மோர் தென் 100 கான்ட்ராக்ட்ஸ் இருக்குன்னா அந்த 100 கான்ட்ராக்ட்டும் எல்டிபி இங்கே இருக்கும், ட்ரேட் ஆகும். அந்தந்த ஸ்ட்ரைக்குக்கு நேரம் அந்த எல்டிபி தெரியும். இப்போ கால் ஆப்ஷன் பார்த்தீங்களா? இப்போ நீங்கள் புட் ஆப்ஷன் பக்கம் பாருங்கள். புட் இங்கே பார்த்துட்டு ஸ்ட்ரைக்கை பாருங்கள். ஸ்ட்ரைக்குக்கு நேரம் எல்டிபி தெரியும் இந்த பக்கம். அதுதான் சொல்கிறான் அவன். ஸோ உங்களுக்கு எந்த ஸ்ட்ரைக்குன்றதை யூ ஹவ் டு சூஸ். ஸோ இதை நீங்கள் கண்டுபிடிக்கணுன்றது தான் அவன் சொல்ல வரான். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ பேசிக்காக இதெல்லாம் நீங்கள் தெரியணும். ஸோ அதுக்கப்புறம் இந்த கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸோட நம்ம எல்டிபி பார்த்தோம். அந்த எல்டிபிக்கு நடுவில் ஒரு சின்ன விஷயம் ஹைட் ஆகிருக்கும். அது என்ன அப்படின்னா ஓடிஎம், ஐடிஎம், ஏடிஎம்னா. ஸோ ஓடிஎம்னா என்ன அப்படின்னா, ஐடிஎம்னா என்ன, ஏடிஎம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள். நீங்கள் காலு புட்டு ஓப்பன் பண்ணி இந்த க்ரே கலரில் இருக்குல்ல கால் ஆப்ஷனில், இதெல்லாம் இந்த மணி. ஓகே, இந்த ஒயிட்டாக இருக்குல்ல இதெல்லாம் அவுட் ஆஃப் த மணி. அதேமாதிரி புட் ஆப்ஷனில் ஒயிட்டாக இருக்க ஏரியா அவுட்டு, க்ரேவாக இருந்தால் இன்னு. இதை நீங்கள் பார்த்தாலே தெரியும். அதாவது உங்களுக்கு இதை நீங்கள் பார்த்தாலே தெரியும். இங்கே பாருங்கள், புரியுதுங்களா? ஸோ இதுதான் அவன் சொல்ல வரான். அப்போ அட் த மணின்றத 2 ப்ரைஸுக்கும் நியராக ட்ரேட் ஆகிற ப்ரைஸ் அட் த மணி. இதை தான் அவன் சொல்ல வரான். ஓகே, ஃப்யூச்சரில் ட்ரேட் பண்ணால் உங்களுக்கு அன்லிமிட்டெட் ப்ராஃபிட், அன்லிமிட்டெட் லாஸ். அதாவது என்னென்னா இதில் ப்ராஃபிட்டும் அன்லிமிட்டெடு, லாஸ் அன்லிமிட்டெட். ஏன்னா நீங்கள் ஒரு 10 லட்ச ரூபா பொருளுக்கு வெறும் 1 லட்ச ரூபா கொடுத்து ட்ரேட் பண்ணிங்க. 1.5 லட்ச ரூபா கட்டி தான் ட்ரேட் பண்ணிங்க. நம்ம நிஃப்டியை பார்த்தோம். 6 லட்ச ரூபா ப்ராஃபிட், அந்த 6 லட்ச ரூபா மெட்டீரியல் வேல்யூக்கு தான் 1 லட்ச ரூபா கொடுத்து நம்ம 1.5 லட்ச ரூபா கொடுத்து ட்ரேட் பண்ணுறோன்னா நமக்கு வரக்கூடிய ப்ராஃபிட்ன்றது அந்த 6 லட்ச ரூபா மெட்டீரியல்லேருந்து தான் மொத்த ப்ராஃபிட்டும் கொடுப்பாங்க. நம்ம கட்டின 1 லட்ச ரூபாய்க்கு ப்ராஃபிட் கால்குலேட் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி லாஸ் வரும்போதும் அதே மாதிரி தான் சேம் ஃபியூச்சரில் நம்ம என்ன 6 லட்ச ரூபா மெட்டீரியலுக்கு ஏற்படக்கூடிய லாஸை தான் நம்ம அக்கௌண்ட்டில் டெபிட் பண்ணுறாங்க. தவிர நம்ம அக்கௌண்ட்டில் காட்டின அந்த 1.25 லட்ச ரூபா, 1.5 லட்ச ரூபாய்க்கான லாஸை நம்ம அக்கௌண்ட்டில் டெபிட் பண்ணதில்லை. ஸோ ஃபியூச்சர் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அன்லிமிட்டெட் ப்ராஃபிட், அன்லிமிட்டெட் லாஸ்ன்றதை கான்செப்ட்டில் நீங்கள் புரிஞ்சுக்கணும். வேறு நீங்கள் ஆப்ஷனில் பொறுத்த வரைக்கும் என்னென்னா லிமிட்டட் லாஸ். ஏன்னா நம்ம கொடுக்குறதே 3,000 ரூபா, 2,000 ரூபா அந்த மாதிரி தான் ப்ரீமியம் கொடுக்குறோம். ப்ரீமியமே ரொம்ப கம்மி. அதனால் என்ன ஆகும்னா நமக்கு லிமிட்டட் லாஸ். நமக்கு மேக்ஸிமம் லாஸே ஒஸ்ட்டு கேஸில் கூட நமக்கு லாஸ் அந்த 1,000 ரூபா, 2,000 ரூபான்றது நமக்கு தெரிஞ்சிடும். பட் ப்ராஃபிட்ன்றது தெர் இஸ் நோ லிமிட், அன்லிமிட்டட் ப்ராஃபிட். ஸோ அதனால் என்னென்னா ஃபியூச்சராக ஆப்ஷனான்றது யூ ஹவ் டு, ஆப்ஷன் பையர்ஸ்க்கு பொறுத்த வரைக்கும் யூ ஹவ் டு சாய்ஸ். அதுக்கப்புறம் என்னென்னா ஒரு ட்ரேடில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் என்ட்ரி ப்ரைஸ் என்ன, டார்கெட் ப்ரைஸ் என்ன, ஸ்டாப் லாஸ் ப்ரைஸ் என்னன்றதை யூ ஹவ் டு டிசைட். இப்போ நம்ம ஒரு பொருளை வாங்க போகிறோன்னா என்ன விலைக்கு வாங்கணும், அது எவ்வளோ ரூபா லாபம் விற்கலாம் அப்படின்றது டார்கெட். அப்போ நம்ம என்ன விலைக்கு வாங்கணுன்றது யூ ஹவ் டு சாய்ஸ். இப்போ நம்ம சார்ட்டில் போய் பார்க்குறோம் அப்படின்னு வச்சிங்களேன், ஆப்ஷனல் செயினில் நமக்கு 122 ரூபா இந்த ப்ரைஸ் ஓடிட்டுருக்கோன்னா நமக்கு 110 ரூபா வேணுமா, 130 ரூபா வேணுமான்றது யூ ஹவ் டு டிசைட். அது கால் ஆப்ஷனாக, புட் ஆப்ஷனாக. இப்போ இங்கேருந்து மார்க்கெட் ஏறும் அப்படின்னு நீங்கள் நினச்சின்னா 102, 103 ரூபா வாங்கி 126 ரூபா போகுதுப்பா, இப்போ குத்தலாம்ப்பா அப்படின்னா அந்த 10-15 ரூபா உங்களுக்கு லாபம் இல்லையா? ஸோ அதை தான் சொல்கிறான். ஸோ யூ ஹவ் டு ஃபிக்ஸ் என்ட்ரி, எந்த இடத்துல வாங்கணுன்றது என்ட்ரியை நீங்கள் சூஸ் பண்ணணும் அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரைக்கில். அண்ட் அது எவ்வளோ லாபம் வந்தால் நீங்கள் விற்றுலான்றது யூ ஹவ் டு கால்குலேட். அதே மாதிரி எனக்கு நஷ்டம் வந்தால் இதுக்கு மேலே வேண்டாம் அப்படின்றதையும் யூ ஹவ் டு ஃபிக்ஸ் இட். ஸ்டாப் லாஸ், அதுதான் ஸ்டாப் லாஸ். எனக்கு இதுக்கு மேலே லாஸ் வேணாம், நான் அடுத்த ட்ரேடில் பார்த்துக்கிறேன் அப்படின்றது நீங்கள் பார்த்துக்கணுன்னா யூ ஹவ் டு ஃபிக்ஸ் ஸ்டாப் லாஸ். ரெண்டுத்துக்கும் காமன் தான். அடுத்து என்னென்னா ஃப்யூச்சரில் ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு எதுலாம் ப்ரைஸ் அஃபெக்ட் பண்ணோம். இப்போ ப்ரைஸ் நான் ஏறும்னு நினைக்கிறேன், பட் இறங்குது, பட் இறங்கும்னு நினைக்கிறேன், மேலே ஏறுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அது அஃபெக்ட் ஆகிறதுக்கு காரணம் என்னென்னா ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல். ஸோ ஃபியூச்சர்ஸில் பொறுத்த வரைக்கும் இந்த 2 தான் மேஜரான காரணம். அண்ட் நியூஸ் டேட்டா அப்படின்றதும் நம்ம ஒரு ரீசனாக வச்சுக்கலாம். ஓகே,
அதே மாதிரி ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுறவங்களும் இதே சேம் ரீசன் தான், ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் டேட்டா இந்த மாதிரி ரீசன்ஸ்லாம் இருக்கும். ஓகேவா? ஃபியூச்சர்ஸில் பொறுத்த வரைக்கும் இந்த டைம் டிகே அப்படின்ற கான்செப்டே கிடையாது, சரிங்களா? அதுக்கப்புறம் ஆப்ஷன் கிரீக்ஸ்ன்ற கான்செப்டும் கிடையாதுங்க, சரிங்களா? பட் நீங்கள் வந்து ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து நம்ம ஃபண்டமெண்டல் டெக்னிக்கலில் மட்டும்தான் அஃபெக்ட் ஆகுதா அப்படின்னா கிடையாது. ஆப்ஷனில் இன்னொரு விஷயமா இருக்குது, அது என்னென்னா டைம் டிகேன்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். ஸோ டைம் ஆக ஆக ப்ரீமியம் வந்து கரைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதாவது அட் த மணி ப்ளஸ் அவுட் ஆஃப் த மணி, மறுபடியும் மார்க்கெட் கீழே இறங்குச்சுன்னா ஈவன் இந்த மந்த்லேயும் ப்ரைஸ் அஃபெக்ட் ஆகும், சரிங்களா? ஸோ உங்களுக்கு ப்ரைஸுன்ற ப்ரீமியம்ன்ற காசு வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கு ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல் மட்டும் காரணம் இல்லை, டைம் டிகேன்ற கான்செப்ட் இருக்குது, ஆப்ஷன் கிரீக்ஸ்னு ஒன்று கான்செப்ட் இருக்குது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எதில் அதிகமான மக்கள் வந்து வாங்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க இல்லை வாங்க தயாராக இல்லாமல் இருக்காங்க அப்படின்றது எல்லாமே காட்டும். அடுத்து வால்யூம் இருக்குது, அப்புறம் இந்தியா விக்ஸ் இருக்குது, குளோபல் டேட்டா இருக்குது, அண்ட் குளோபல் பொலிட்டிக்கல் டென்ஷன். இப்போ மிடில் ஈஸ்ட்டில் நடக்குது இல்லையா, இஸ்ரேலுக்கும் லைக் ஈரானுக்கும் வார், இதுக்கு முன்னாடி உக்ரைன் ரஷ்யா வார், இந்த மாதிரிலாம் நடக்குதுல்ல. ஸோ இதெல்லாம் வந்து மார்க்கெட்டை அஃபெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் வந்து எஃப்ஐ, ஃபாரின் இன்ஸ்டியூஷன் ட்ரேடர் அண்ட் டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷன் ட்ரேடர் அண்ட் ப்ரோ ட்ரேடர், ப்ரொஃபஷ்னலாக இதை மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் த பாயிண்ட். ஸோ மார்க்கெட்டில் ஜெயிக்கிறீங்க அப்படின்னா உங்கள் கூட இவங்க எல்லாருமே வந்து ஒரு காரணம். நீங்கள் வந்து மார்க்கெட் ஏறுது உங்களுக்கு ஃபேவராக இருக்குது அப்படின்னா நீங்கள் வின் பண்ணுறீங்கன்னா, வெரஸ் நீங்கள் இவங்களோட சேர்ந்து மூவ் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். வெரஸ் நீங்கள் வந்து இவங்களுக்கு எதிர்க்க டெசிஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா அப்போ மார்க்கெட்டில் நீங்கள் வேறு ஏதோ தப்பு பண்ணிங்கன்னு அர்த்தம். யூ ஹேவ் டு ஃபோக்கஸ். ஓகே, ரைட். ஸோ ப்ரைஸ் அஃபெக்ட் ஆகிறதுக்கான காரணங்கள்லாம் சொல்லியாச்சு. அடுத்தது, இப்போ ஃபியூச்சர் கான்ட்ராக்டில் பையராக இருக்கீங்க, நீங்கள் ஒரு பக்கத்தில் பையராக நிற்கிறீங்கன்னு வச்சிங்களேன், அப்போ உங்களுக்கு ஆப்போசிட்டில் ஒரு எனிமி இருக்கணும், கரெக்டாக? நீங்கள் ஹீரோனா வில்லன் இருக்கணும்ல படத்தில். அதே மாதிரி நீங்கள் மார்க்கெட்டில் ஜெயிக்கிறீங்கன்னா யாரோ ஒருத்தர் வந்து நஷ்டம் பண்ணியிருந்தால் தானே நீங்கள் லாபம் பண்ண முடியும். அப்போ உங்களுக்கு ஒரு எனிமி இருக்கான்னு வச்சுங்க, அண்டர்ஸ்டாண்ட் வேணும். அப்போ அந்த எனிமி யார் அப்படின்னா ஃபியூச்சர் கான்ட்ராக்டில் நீங்கள் பை பண்ணிங்கன்னா செல்லர் தான் உங்கள் எனிமி. எப்படின்னா நீங்கள் மார்க்கெட்டில் மேலே போகும்னு நீங்கள் வாங்குறீங்க, அதே செல்லர் நான் நினைக்கிறேன் இதுக்கு மேலே இந்த ப்ரைஸ் போகாதுன்னு அவன் விற்று வச்சுருக்கான். அப்படின்னா அர்த்தம் மார்க்கெட் கீழே இறங்கினா அவன் வின் பண்ணுவான், மார்க்கெட் மேலே ஏறினா நீங்கள் வின் பண்ணீங்க, கரெக்டாக? ஆனால் 2 பேர்கிட்டையுமே பொருள் இல்லை, 2 பேருமே என்ன பண்ணால் மார்ஜின் பண்ணி தான் கட்டிடுறீங்க. 1 லட்ச ரூபா 2 பேருமே கட்டிங்க, 1.5 லட்ச ரூபா கட்டிட்டு யார் சொல்கிறது கரெக்டாக நடக்குதோ அவங்களுக்கு வின்னிங்கான காசு கிடைக்கும். இதை நடுவில் நிறுந்தி நடத்துகிற ஒரு ஓனர் தான் எக்ஸ்சேஞ்சஸ், என்எஸ்சி, புரியுதுங்களா? ஸோ 2 பேருக்கு நடுவில் மத்தியஸ்தர்னு வச்சிங்களேன், அவர் தான் வந்து எக்ஸ்சேஞ்சு. அப்போ 2 பேருமே எக்ஸ்சேஞ்சில் பணம் கட்டிடுறீங்க, யார் சொல்கிறது கரெக்டாக நடக்குதோ அவர்கிட்டருந்து பணத்தை திருப்பி கொடுத்துருவாங்க, வின் பண்ணவருக்கு திருப்பி போயிடும் பணம். ஸோ இதுக்கு நடுவில் அதில் கமிஷன் மட்டும் அந்த மத்தியஸ்தர் வாங்கிப்பார், கரெக்டாக? அதுதான் ஒரு ட்ரேட்லேயும் நடக்கிற டேக்ஸ். ஓகே, இதுதான் ப்ரெடிக்ஷன்ஸு. இப்போ இதுவே ஆப்ஷன் கான்ட்ராக்டில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஃபியூச்சரில் பார்த்தோம், இதுவே நீங்கள் ஆப்ஷனில் போனீங்கன்னா நீங்கள் ஒரு கால் ஆப்ஷன் வாங்குறீங்க, மார்க்கெட் ஏறும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னா உங்களோட எனிமி யாருன்னா புட் ஆப்ஷன் வாங்க வரல, அதாவது மார்க்கெட் இறங்கும்னு நினைக்கிறார்ல அவரெல்லாம் உங்கள் எனிமி. அதே மாதிரி கால் ஆப்ஷன் இதுக்கு மேலே ஏறாதுன்ட்டு விற்றுருப்பார்ல கால் ஆப்ஷன் தான், அவருக்கு பேர் வந்து ரைட்டர்னு பேர். ஸோ ஒரு கால் ஆப்ஷன் பையருக்கு வந்து 2 எனிமி இருப்பான், கால் ஆப்ஷன் பையரும் எனிமி தான், கால் ஆப்ஷன் ரைட் பண்ணுறவனும் எனிமி தான், ஓகேவா? அடுத்து ஃபியூச்சர் கான்ட்ராக்டில் நீங்கள் ஒரு செல் பண்ணுறீங்க, மார்க்கெட் இதுக்கப்புறம் ஏறாது அப்படின்னு நீங்கள் செல் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட எனிமி யாருன்னா பையர் தான் எனிமி. ஏன்னா அவன் தான் நிறைய வாங்கியிருப்பான் குவான்டிட்டி. ஸோ ஒருவேளை அவன் நிறைய வாங்கினான் அப்படின்னா மார்க்கெட் மேலே போகும். ஸோ சப்போஸ் நீங்கள் நிறைய விற்றுருந்து மார்க்கெட் ஏறலாம், யூ ஆர் த வின்னர். ஓகே, ஸோ இந்த கான்செப்ட்டுக்கு நான் உங்களுக்கு 2மே எக்ஸாம்பிள் காட்டுறேன். இப்போ பாருங்கள், நிஃப்டி வந்து தொடர்ந்து எப்படி இருக்குது, லாஸ்ட்டு 3 நாளாக இறங்கியிருக்கா ஏறி இருக்கா? இறங்கி வந்திருக்கான், கரெக்டாக? இன்றைக்கி தான் கொஞ்சம் லைட்டாக ஏறிருக்கான். பட் இந்த 4 நாளாக நான் வாங்கியிருந்தா, கால் ஆப்ஷன் வாங்கியிருந்தா என்ன ஆகிருக்கும்? லாஸ், கரெக்டாக? இதுவே புட் ஆப்ஷன் வாங்கியிருந்தால் நல்லா காசு பண்ணிப்பேன், ஏன்னா மார்க்கெட் இறங்குனது புட் ஆப்ஷனுக்கு ஃபேவராக இருந்திருக்கு. அதே மாதிரி ஃபியூச்சரில் மார்க்கெட் ஏறும்னு நான் வந்து ஃபியூச்சரில் போய் லாங் போயிருந்தேன்னு வச்சுக்கோங்க, பை பண்ணியிருந்தேன்னா நான் ப்ராஃபிட் பண்ணியிருப்பேனா? கண்டிப்பாக பண்ணியிருக்க மாட்டேன். செல் பண்ணியிருந்தேன்னா நல்லா ப்ராஃபிட். இதை தான் அவங்க சொல்ல வராங்க. ஸோ ப்ரிடிக்ஷன் ஷுட் பி தேர், உங்களுக்கு ப்ரிடிக்ட் பண்ண தெரியணும் அப்படின்றத அவங்க சொல்ல வராங்க. இப்போ நீங்கள் கோல்டு எடுத்துங்க, கமாடிட்டியில் கோல்டு எடுத்துங்க. கோல்டு பார்த்தா 2-3 நாளாக சைட் வேஸ் வந்து நீ ஃபுல்லாக கீழே இறங்குறான். ஓகே, நான் 8ஆம் தேதி ஃபுல்லாக கீழே இறங்குறான். சப்போஸ் நீங்கள் மார்க்கெட் வந்து ஏறும்னு நினச்சி கோல்டு நீ ஃபியூச்சரில் வாங்கியிருந்தா ரைட் நோ நீங்கள் வந்து இப்போ வீக்காக இருக்கீங்க. அதாவது என்னன்னா இப்போ நீங்கள் வந்து ப்ராஃபிட் பண்ணலன்னு வச்சுக்கோங்க, நோஷனல் லாஸில் இருக்கீங்க. இதுவே நீங்கள் ஒரு 20 நாள் முன்னாடி வாங்கியிருந்தா கோல்டு மேலே போயிருக்கா இல்லையா பாருங்கள். இதே நீங்கள் ஒரு 20 days பிஃபோர் வாங்கியிருந்தீங்கன்னா கோல்டு மேலே வந்திருக்கா இல்லையா? போன 20ஆம் தேதியிலேருந்து ஐ வந்திருக்கா இல்லையா?
மோர் தென் ஒரு 1000 பாயிண்ட்ஸு. அப்போது நீங்கள் கால் ஆப்ஷனில் வின்னும் பண்ணுறீங்க, சாரி ஃபியூச்சர்ஸில் வின் பண்ணுறதுக்கும் சான்ஸ் கிடைக்குது. கரெக்டாக? ரைட். ஸோ இதுதான் நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் எந்த சைடு வந்து கால் ஆப்ஷன் வந்து 20 நாள் முன்னாடி வாங்கி தான் வின்னு. கரெக்டாக? இப்போ வாங்கினா வின் கிடையாது. இப்போ மார்க்கெட்டில் ஃபேவராக இல்லை, பட் மேபி மேலே போகலாம். இதுக்கப்புறம் நம்ம எப்படி போகும் தெரியாது. பட் நான் இப்போ சொல்கிற வருது என்னென்னா, ஸோ நம்ம ஒரு தியரிட்டிக்கலாக படிக்காமல் நம்ம எப்படி யோசிக்கணும் அப்படின்றத அந்த ஃபோர்காஸ்டிங், அந்த ப்ரிடிக்ஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. அதேமாதிரி புட் ஆப்ஷனில் வந்து பை பண்ணுறீங்க அப்படின்னா, மார்க்கெட் இறங்கும்னு நீங்கள் பை பண்ணிங்கன்னா உங்களோட எனிமி யாருன்னா கால் ஆப்ஷன் பையர் அண்ட் புட் ஆப்ஷன் ரைட்டர். கரெக்டுங்களா? ஏன்னா எல்லாருமே வந்து ரைட் பண்ணுறாங்க, ஸோ உங்களுக்கு அகேன்ஸ்டாக இருக்காங்க அப்படின்றப்போ மார்க்கெட் இறங்கினா தான் நீங்கள் வின் பண்ணிங்க புட் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும். அதாவது மார்க்கெட் இறங்கினா புட் ஆப்ஷன் ஏறும். நல்லா கேட்டுங்க, மார்க்கெட் இறங்கினா புட் ஆப்ஷன் ஏறும். பட் வேறஸ் மார்க்கெட் ஏறுனா புட் ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து கீழே போயிட்டே இருக்கும். புரியுதுங்களா? புட் ஆப்ஷனோட ப்ரீமியம் வந்து கீழே போயிட்டே இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், உங்களுக்கு புரியல அப்படின்னா நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள். புட் ஆப்ஷன் வந்து கடந்த 3 நாளாக ஏறிக்கா, ஏன் இன்றைக்கி ஏறல? ஏன்னா பிகாஸ் நிஃப்டி வந்து இன்றைக்கி வந்து என்னவாயிருக்கு, நிஃப்டி வந்து இன்றைக்கி இறங்கியிருக்கா ஏறியிருக்கு. அதனால தான் புட் ஆப்ஷனோட ப்ரீமியம் வந்து இன்றைக்கி ஏறல. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ அந்த மாதிரி ரெண்டுத்துக்குமே வந்து ஒரு லிங்க் இருக்குது. இன்றைக்கி வந்து நிஃப்டி வந்து இறங்காமல் ஏறிக்கிட்டே இருக்குது, அதனால் புட் ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து மேலே போகாமல் கீழே வந்துட்டு இருக்குது. அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ உங்களுக்கு எது போகுன்றதை கண்டுபிடிக்க தெரியணும், எந்த ப்ரீமியம் வந்து ஃபேவரபுளாக இருக்குன்றதை கண்டுபிடிக்கணும். அதுக்கடுத்து ஆப்ளிகேஷன் கம்பல்சரி. அதாவது நான் இப்போ ஒரு கால் ஆப்ஷன் ஃபியூச்சரில் ஒரு கான்ட்ராக்ட் வாங்கியிருக்கேன் அப்படின்னா நான் விற்று கொடுத்துடணுமான்னா கண்டிப்பாக விற்கணும். அதே மாதிரி நீங்கள் வந்து ஃபியூச்சரில் வந்து செல் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக என்ன பண்ணணும், பை பண்ணி தான் ஆகணும். ஓகே, இது 2 கம்பல்சரி. ஆனால் இதுவே நீங்கள் வந்து ஆப்ஷன் பையராக இருக்கீங்கன்னு வச்சுங்களேன், கால் ஆப்ஷன் வாங்குறீங்க, புட் ஆப்ஷன் வாங்கினா நீங்கள் வந்து விற்கணும்னு அவசியம் கிடையாது. பிகாஸ் உங்களோட மேக்ஸிமம் லாஸ் என்னன்றது தெரிஞ்சிச்சு. பட் இதுவே நீங்கள் ரைட்டராக இருக்கீங்கன்னு வச்சுங்க, அதை கால் ஆப்ஷனே புட் ஆப்ஷன் நீங்கள் விற்றுருந்தீங்கன்னா நீங்கள் கம்பல்சரி அந்த பொசிஷனை க்ளோஸ் பண்ணி தான் கொடுக்கணும். அதாவது நீங்கள் கால் ஆப்ஷனை விற்றுருந்தா பை பண்ணி கொடுக்கணும், புட் ஆப்ஷன் விற்றுருந்தா பை பண்ணி கொடுக்கணும். ஆனால் பை பண்ணியிருந்தால் தேவையில்லை, விற்கணும்னு அவசியம் கிடையாது. அதுதான் வந்து 16வது பாயிண்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க உங்களுக்கு. 17 என்னவாக இருக்கணும் அப்படின்னா, ஸோ நான் இந்த ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ட்ரேடிங்குள்ளே வரணும் அப்படின்னா பேசிக்காக எனக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா, மொபைல், லேப்டாப் இதில் ஏதாவது ஒன்று இருந்து ஆகணும் கம்பல்சரி. அண்ட் இன்டர்நெட் வந்து ஃபோனில் இருந்தால் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். வீட்டில் இருந்ததுன்னா லேண்ட்லைன், ஸோ மோடம் ஏதாவது வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் பெஸ்ட்டு. ஓகே, ப்ரைஸ் வந்து ட்ரேட் ஆகுது அப்படின்னு வச்சுங்க. இப்போ நமக்கு ஒரு ப்ரைஸ் பார்க்குறோம். இப்போ நிஃப்டி வந்து 25,000, 24,000, 26,000 அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஆப்ஷனில் வந்து 130 ரூபா, 120 ரூபா அப்படின்லாம் பார்க்குறோம். கரெக்டாக? இப்போது இந்த ப்ரைஸ் எப்படி நமக்கு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்றத சொல்ல வராங்க. அண்டர்லைங் ஸ்பாட் ப்ரைஸ். ஃபியூச்சர் மார்க்கெட்டில் ஒரு ட்ரேட் ஆகுது அப்படின்னா அதோட ஸ்பாட் ப்ரைஸ்னு ஒன்று இருக்கும். சரிங்களா? அதாவது ஸோ அதோட தாயின்னு ஒன்று இருக்கணும் இல்லையா, அந்த தாயிலேருந்து அந்த ப்ரைஸ் வந்துருக்கும். அப்போது இங்கே வந்து நான் ஃபியூச்சர் மார்க்கெட்டோட ப்ரைஸ் எல்லாமே ஸ்பாட் மார்க்கெட்லேருந்து டெரைவ் பண்ணுவாங்க. ஸோ எப்பவுமே ஸ்பாட் மார்க்கெட்டோட ஃபியூச்சர் மார்க்கெட் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். ஓகே, ஸோ இதை வந்து நீங்கள் வந்து யூஸ்வலாக தேடி பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, அதே மாதிரி வந்து ஆப்ஷனில் எப்படி இருக்கும்னா, ஆப்ஷனில் ஸ்பாட் அண்ட் ஃபியூச்சர் ப்ரைஸ்லேருந்து உங்களுக்கு ஆப்ஷன் ப்ரைஸு டெரைவ் பண்ணுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு புரியுற மாதிரினா, பால்லேருந்து தயிர் வருது, தயிர்லேருந்து மோர் வருது, மோர்லேருந்து வெண்ணெய் வருது. வெண்ணெய் டேரெக்டாக வரல. கரெக்டாக? அப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன வேணும், மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து பாலுக்கு அப்புறம் தயிர். இது 2 ப்ராசஸ் நடந்ததுக்கப்புறம் தான் ஆப்ஷன் ப்ரைஸ். அப்போது ஆப்ஷன் ப்ரைஸ் வந்து பேசிக்கலி எது அண்டர்லைன் பண்ணியிருக்குன்னா பாலையும் தயிரையும் பேஸ் பண்ணி தான் இருக்குது. அப்போது மார்க்கெட் வந்து ஸ்பாட் ஏறுது ஆனால் ஃபியூச்சர் ஏறலை அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் ப்ரீமியம் ஏறாது. பட் ஸ்பாட் ஏறலை பட் ஃபியூச்சர் நல்லா ஏறுது, ஃப்ளக்சுவேட் ஆகுதுன்னா உங்களுக்கு ஆப்ஷனில் கொஞ்சமாவது ஏறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி தான். ஸோ உங்களுக்கு வந்து அது தெரியணும். அப்போ நீங்கள் ஒரு ட்ரேடராக வர போகிறீங்க அப்படின்னா, நான் ஆப்ஷன் ட்ரேட் பண்ண போகிறேன்னா நீங்கள் ஸ்பாட் அண்ட் ஃபியூச்சரை 2மே மானிட்டர் பண்ணணும் சைமல்டேனியஸ்லி. நிஃப்டி ட்ரேட் பண்ண போகிறீங்கன்னா இந்த 2 ப்ரைஸையும் சைமல்டேனியஸ், ஸ்பாட் ப்ரைஸையும் பார்க்கணும், ஃபியூச்சர் ப்ரைஸையும் பார்க்கணும். 2யும் பார்த்தா தான் உங்களுக்கு வந்து ட்ரேட் பண்ண தெரியுதுன்னு அர்த்தம். அதே மாதிரி வந்து கமாடிட்டியில் எப்படி இருக்குன்னா, நம்ம வந்து M6 கோல்டு ட்ரேட் பண்ணுறோன்னா நமக்கு வந்து எப்படின்னா இன்டர்நேஷ்னல் ப்ரைஸ் தான் நமக்கு கோல்டு. இப்போ நீங்கள் கோல்டு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ப்ரைஸ் நான் இங்கே வச்சுருக்கேன் பாருங்க, எவ்வளோ இருக்குது, லைக் 2635, அதாவது ஒரு அவுன்ஸுன்றது 2635 ரூபா இருக்குது. பட் வேற M6 கோல்டு எவ்வளோ இருக்குது, 75,677 ரூபா இருக்குது. ஸோ நவ் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ நான் 75,677 ட்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்னா என்னோடய மதர் யாருன்னா இன்டர்நேஷ்னல் கோல்டு அவுன்ஸை தான் நான் பார்ப்பேன். ஸோ இதை தான் அவன் சொல்ல வரான் உங்களுக்கு அந்த பாயிண்ட்டில். ஓகேவா? ரைட். ஸோ இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து என்னென்னா, ட்ரேடிங்கில் பொறுத்த வரைக்கும் 3 டைப்பில் இருக்குது. ஒரு இன்ட்ராடே ட்ரேடிங், ஸ்விங் ட்ரேடிங், ஸ்கேல்பிங் இருக்குது. 2 பக்கமும் இருக்குது. ஃபியூச்சர்லேயும் பண்ண முடியும், ஆஸ் வெல் அஸ் ஆப்ஷன்லேயும் பண்ணலாம். இப்போ இன்ட்ராடே ட்ரேடிங்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மார்க்கெட் ஆரம்பித்து பிஃபோர் த மார்க்கெட் முடிகிறதுக்கு 5 நிமிஷம் 1 நிமிஷம் முன்னாடி நீங்கள் எல்லா பொசிஷனும் க்ளோஸ் பண்ணிங்கன்னா அது பேர் வந்து இன்ட்ராடே ட்ரேடிங். அதாவது அன்றைக்கி காலையில் மார்க்கெட் ஆரம்பிக்கும் நீங்களும் ஆரம்பிக்கிறீங்க, எல்லா ட்ரேடிங்கும் மார்க்கெட் முடிகிறதுக்குள்ளே முடிச்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இட்ஸ் கால்ட் இன்ட்ராடே ட்ரேடிங். ஸ்விங் ட்ரேடிங்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் இன்றைக்கி ஒரு ட்ரேடை வாங்குகிறேன்,
பை நாளைக்கோ நாளன்னைக்கோ அது விலை ஏறும், இல்லை ஒரு 10 நாள் கழிச்சு ஏறும் அப்படின்னு நான் நினச்சி வச்சுருந்தேன் அப்படின்னா இட் இஸ் கால்ட் ஸ்விங் ட்ரேடிங். மேபி அது எப்போ வேணால் ஏறலாம். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் கால்ட் ஸ்விங் ட்ரேடிங். ஸ்கேல்பிங்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மல்டிபிள் டைம் ட்ரேட் பண்ணுறது. ஒரு ட்ரேட் எடுப்போம் 5 நிமிஷத்துக்கு மேலே நான் வச்சுக்க மாட்டேன், ஒரு 2 நிமிஷத்துக்கு மேலே வச்சுக்க மாட்டேன்னா இட்ஸ் கால்ட் ஸ்கேல்பிங். அப்போ நீங்கள் கண்டினியூஸாக ஸ்கேல்ப் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஏன்னா ப்ரைஸ் வந்து ஒரே இடத்துல இருக்கிறதுல இட்ஸ் கண்டினியூஸ்லி மூவிங் அப் ஆர் டவுன், டவுன் ஆர் அப். இது கண்டினியூஸாக என்ன சொல்கிறது, இட்ஸ் கண்டினியூஸ் ஆக்ஷன் இஸ் ஹேப்பன் அப்படின்றப்போ அந்த மாதிரி ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு பேர் ஸ்கேல்பிங். ஓகே. இன்ட்ராடே ட்ரேடிங், ஒரு ட்ரேடை வாங்கி ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்தால் மட்டும் விற்கிறேன், 1% ஆர் எனக்கு ஒரு 1000 ரூபாய் 2000 வந்தால் விற்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்ட்ராடே ட்ரேடிங். ஸோ சில பேர் நம்ம ஸ்விங் ட்ரேடிங், நிறைய கேபிட்டல் போட்டுட்டு எனக்கு வந்து ஒரு ட்ரேடில் மினிமம் 5 to 10% ப்ராஃபிட் வந்தால் நான் விற்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்விங் ட்ரேடிங். ஸோ இட்ஸ் பேஸ்ட் ஆன் யுவர் மைண்ட் செட். நான் சொல்கிறது வந்து இட்ஸ் யுவர் மைண்ட் செட். ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் பியூர்லி யுவர் மைண்ட் செட். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் 20th என்ன சொல்கிறான்னா 20வது உங்களுக்கு பாயிண்ட் வந்து ஐடென்டிஃபைங் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ். மார்க்கெட்டு ஏறுமா இறங்குமான்றதை நீங்கள் கண்டினியூஸாக என்ன பண்ணணும், அந்த ப்ரைஸையோ சார்ட்டையோ நீங்கள் பார்த்துட்டே இருக்கணும். ஓகே, அதுதான் ஐடென்டிஃபைங் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு என்ன தோணுன்னா 3 விஷயத்தையும் நீங்கள் பேலன்ஸ் பண்ணலாம் ஆப்போசிட் சைட்லேருந்து. ஒன்று உங்கள் எமோஷன் சொல்கிறது எல்லாத்தையும் நீங்கள் கேட்கக்கூடாது. ஓகே, ஸோ எனக்கு எமோஷன் வந்து டக்குன்னு பை போடுன்னு சொல்லுது, எமோஷன் வந்து டக்குன்னு செல் போடுன்னு சொல்லுது அப்படின்னா டோன்ட் டூ தட். ஸோ நீங்கள் எமோஷனாக இல்லாமல் யோசிக்கணும். அடுத்தது ஓரளவுக்கு அந்த எமோஷனை டெக்னிக்கலாக நீங்கள் சார்ட்டில் பார்க்க தெரியும். ஓகேயா? ஸோ சார்ட்டையும் நீங்கள் அப்போ எமோஷன் சொல்கிறது கரெக்டு தானா அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணணும், 1க்கு 4 தடவை நீங்கள் வந்து டெக்னிக்கல் சார்ட்டை பார்க்க தெரியணும். அதுக்கடுத்து வந்து கேபிட்டல், உங்கள்கிட்ட ஒரு பர்ஃபெக்டான கேபிட்டல் இருக்கணும். இப்போ நீங்கள் வந்து என்னென்னா காசு கம்மியாக இருக்குது, ரொம்ப பெரிய ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படின்னா அது வந்து ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ கேபிட்டலும் கரெக்டாக இருக்கணும், அதுக்கு தேவையான அளவுக்கு அண்ட் டெக்னிக்கலும் இருக்கும், எமோஷனும் இருக்கும். நிறைய பேருக்கு என்ன இருக்காதுன்னா ஒரு இடத்துல ஸ்டாப் லாஸ் வைப்பாங்க, பட் அவங்களுக்கு தெரியும் அந்த இடம் தான் ரிவர்சல் பண்ண, அதுக்கு முன்னாடி ஸ்டாப் லாஸை வச்சுட்டு மார்க்கெட்டில் அவங்க ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு மார்க்கெட் போகும். அது காரணம் என்னென்னா அவங்ககிட்ட அந்தளவுக்கு சஃபிஷியன்ட் கேபிட்டல் இல்லை. ஸோ கேபிட்டலும் இட் இஸ் ஒன் ஆஃப் த பாயிண்ட் ஃபார் த வின்னிங். அப்போ நீங்கள் வின் பண்ணணும், ட்ரேடிங்கில் ப்ராஃபிட் பண்ணணுன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஐடென்டிஃபை பண்ணுறது மட்டும் உங்களோட நோக்கமாக இருக்கக்கூடாது. அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற இந்த 3 பாயிண்ட்டையும் நீங்கள் பேலன்ஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பேலன்ஸ் பண்ணால் தான் நீங்கள் ஒரு ட்ரேடில் ஒரு வின்னராக வர முடியும். ஓகே, நவ் மூவ் ஆன் டு 21st பாயிண்ட். இப்போ 21st என்ன சொல்லுவாங்கன்னா லாங் ஆர் ஷார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லாங்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மார்க்கெட் ஏறுறதை வந்து லாங்குன்னும் இறங்குறது வந்து ஷார்ட்னு சொல்லுவாங்க. ஃபியூச்சர்ஸில் வந்து ட்ரேட் பண்ணுறாங்க, இப்படி தான் டெக்னிக்கல் டேர்மில் பேசுவாங்க. வேறு ஆப்ஷனில் பொறுத்த வரைக்கும் என்ன டேர்ம்ஸ் இருக்குன்னா ஆப்ஷன் ரைட்டர் தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து என்னென்னா ஆப்ஷன் அதாவது கால் ஆப்ஷனோ புட் ஆப்ஷனோ விற்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு 1.5 லட்ச ரூபா கட்டணும். நம்ம எப்படி ஃபியூச்சர் கான்ட்ராக்ட்டுக்கு வந்து 1.5 லட்ச ரூபா கட்டி நம்ம ஃபியூச்சரில் ட்ரேட் பண்ணுவோம், ஆப்ஷன் ரைட்டராக மாறுறதுக்கு வந்து வி நீட் ஃபுல் மனி. அதாவது ஃபியூச்சர் கான்ட்ராக்டில் கொடுக்குற அதே ஈக்குவலான அமௌண்ட்டை நம்ம இங்கே கொடுக்கணும். ஏன்னா இவருக்கு வந்து லிமிட்டட் ப்ராஃபிட் தான் வரும், அது எல்லாமே இங்கே சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் லாஸ் வந்து ஆப்ஷன் ரைட்டருக்கு வந்து அன்லிமிட்டெட். ஸோ எப்படி ஃபியூச்சர் கான்ட்ராக்டில் அன்லிமிட்டட் ப்ராஃபிட் பார்த்தோமோ, அன்லிமிட்டட் லாஸ் பார்த்தோமோ, அதாவது ஃபியூச்சர் கான்ட்ராக்டில் அதே ஆப்ஷன் ரைட்டருக்கு எப்படி வரும்னா லிமிட்டட் ப்ராஃபிட் அன்லிமிட்டட் லாஸ்ன்னு கான்செப்ட்டில் வரும் ஆப்ஷன்ஸ் ரைட்டராக நீங்கள் போனீங்க அப்படின்னா. ஸோ இது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் எப்படின்றதையும் நான் சொல்கிறேன், இங்கே கவனிங்க. இல்லை இந்த இடம் பாருங்கள், இப்போ 24,950 இருக்குது இல்லையா? லெட்ஸே மார்க்கெட் இன்றைக்கி முடியுதுன்னு வச்சுப்போம். இந்த 25,000க்கு அப்புறம், அதாவது மார்க்கெட்டே இப்போவே முடியுதுன்னு வச்சுப்போம். இந்த 25,050, 100, 150, 200 இந்த கான்ட்ராக்டெல்லாம் இன்றைக்கி வரல, ப்ரைஸ் இந்த இடத்துல செட்டில் ஆகுதுன்னா இதில் இருக்க எல்லா ப்ரீமியம் என்ன ஆகுனா 0 ஆகிடும். அப்போ 83 ரூபாவில் கால் ஆப்ஷன் வாங்கினவங்க எல்லாமே 0 பண்ணுறாங்க இல்லையா? ஸோ இந்த ப்ரீமியம் வந்து 0 ஆகும்னு ஆப்ஷன் ரைட்டர் டிசைட் பண்ணுறான்னா இந்த இடத்துல என்ன பண்ணால் எல்லாமே விற்பான், ஃபுல்லாக எல்லா கான்ட்ராக்டும் விற்று வச்சுருப்பான். ஸோ அந்த ப்ரீமியம் எல்லாத்தையும் அவன் எடுத்துப்பான். ஸோ அப்போ அவனுக்கு என்னென்னா தட் இஸ் தட் லிமிட்டட் ப்ராஃபிட். இந்த 83 ரூபா தான் அவனோட மேக்ஸிமம் ப்ராஃபிட்டு. அப்போ 83 ரூபா அப்படின்றது அவனோட ப்ராஃபிட்னா 83 × 25 எவ்வளோ ஆச்சு? அந்த 2000 ரூபா தான் அவனோட ப்ராஃபிட், 2075 ரூபா தான் ப்ராஃபிட். பட் அதுக்கு எவ்வளோ கட்டணும்? 1.5 லட்ச ரூபா கட்டணும். ஷூராக இருக்குது இல்லையா? பட் கால் ஆப்ஷன் ஏறுமா இறங்குமான்றது அந்த கன்ஃபியூஷன் இல்லை. பட் யூ நோ தட் பாயிண்ட். ஓகே, ஸோ அதுதான் அவன் சொல்ல வராங்க அந்த இடத்துல ஆப்ஷன் ரைட்டர் பொறுத்திருக்கும். அதுக்கடுத்து வந்து என்ன 22வது பாயிண்ட் என்ன சொல்கிறேன்னா, இது வந்து நீங்கள் பார்ட் டைமாகவும் பண்ணலாம், ஃபுல் டைம் பண்ணலாம். இதர் நீங்கள் ஃபியூச்சர் கான்ட்ராக்டில். ஓகே, அதே மாதிரி ஆப்ஷன்லையும் நீங்கள் பார்ட் டைமாகவும் ட்ரேட் பண்ணலாம், ஃபுல் டைமாகவும் ட்ரேட் பண்ணலாம். ஓகேவா? அதே மாதிரி 23வது பாயிண்டில் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து மல்டிபிள் டைம் வந்து ட்ரேடிங் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடிங் தான் ட்ரேட் பண்ண அவசியம் இல்லை. நான் வாங்குகிறேன் விற்கிறேன் இப்படின்றத நீங்கள் எத்தனை தடவை வேணால் பண்ணலாம். தெர் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன், இத்தனை தடவை தான் பண்ணுன்றதுலாம் கிடையாது. அதே மாதிரி ஆப்ஷன்லேயும் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கிடையாது. ஸோ இதுதான் அவங்க வந்து 23வது பாயிண்ட்டில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. 24வது பாயிண்டில் என்ன சொல்ல வராங்கன்னா
என்எஸ்சியில் ஃபியூச்சரில் இருக்குது அப்படின்னா இதில் வந்து மந்த்லி கான்ட்ராக்ட் சொன்னோம், இதில் வீக்லி கான்ட்ராக்ட் நம்ம ஆல்ரெடி படிச்சு தான். இதுலேயும் லாட் சைஸ் 25, இதுலேயும் லாட் சைஸ், இதுலேயும் பேங்க் நிஃப்டி லாட் சைஸ் 15, இங்கேயும் 15. ஸோ கான்ட்ராக்டோட சைஸு சொல்ல வராங்க. ஸோ ஒரு குவான்டிட்டியும் என்ன சைஸில் இருக்குன்றது. இதுவே நீங்கள் வந்து மந்த்லி கான்ட்ராக்ட் எடுத்திங்கன்னா கோல்டு, சில்வரு இதோட ஒன்று லாட் சைஸு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி இங்கேயும் லாட் சைஸ் இருக்குது பாருங்கள். எல்லாமே அலுமினியம் வந்து லாட் சைஸ் இல்லை, ஆப்ஷன் இல்லை கமாடிட்டியில். அதே மாதிரி லெட்டு வந்து ஆப்ஷன் இல்லை. ஸோ உங்களுக்கு வந்து எந்த கான்ட்ராக்டில் ட்ரேட் பண்ணணும். இப்போ கமாடிட்டியில் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. ஓகே, இங்கேயும் இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள், இல்லை சில்வர் மினி கூட இருக்குது உங்களுக்கு. அதாவது ஃபியூச்சரில் சில்வர் மினி, கோல்டு மினி, க்ரூட் ஆயில் மினி, நேச்சுரல் கேஸ் மினி இதெல்லாம் வந்து மினி. அதாவது என்னென்னா நான் மெகா பண்ண வேண்டாம், எடுத்தோடனே நான் மினி பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா யூ கேன் ட்ரேட் இன் M6 மினி கூட இருக்குது. அதே மாதிரி ஆப்ஷன்லேயும் மினி இருக்கான்னு கேட்டால் சில்வர் மினி ஆப்ஷன் இருக்குது, கோல்டு மினி ஆப்ஷன் இருக்குது, க்ரூட் ஆயில் மினி ஆப்ஷன் இருக்குது, நேச்சுரல் கேஸ் மினி ஆப்ஷன் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து என்னென்னா உங்களுக்கு எதில் ட்ரேட் பண்ணோம், மந்த்லி கான்ட்ராக்டில் ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா அதுலேயும் உங்களுக்கு ஒரு சாய்ஸ் இருக்குது. இல்லை நான் வீக்லி கான்ட்ராக்டில் ட்ரேட் பண்ண போகிறேன், எனக்கு வார ரிசல்ட் வேணும் அப்படின்னா யூ கேன் ட்ரேட் இன் வீக்லி ரிசல்ட். ஸோ யூ ஹேவ் சாய்ஸ். ஓகே ரைட். அதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா இப்போ என்எஸ்சியோட ட்ரேடிங் டைம் எடுத்திங்கன்னா காலைல 9:15 to 3:30. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 6-6.25 மணி நேரம் பிஸ்னஸ் நடக்கும் ஃபியூச்சர்ஸில். ஆப்ஷனும் சேம் அதே டைம் தான். M6 பொறுத்த வரைக்கும் காலைல 9 மணிலேருந்து நைட்டு 11:30. ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 14.5 மணி நேரம் பிஸ்னஸ் இது, காலையிலேருந்து நைட்டு வரைக்கும். சரியா? ஸோ நீங்கள் பார்ட் டைமாக பண்ணீங்க 6 மணிக்கு மேலே பண்ணால் தாராளமாக நீங்கள் பண்ணலாம். அதே மாதிரி ஆப்ஷன்ஸ்லேயே அதே தான். ஸோ உங்களுக்கு காலைல 9 to நைட்டு 11:30. சப்போஸ் நான் காலைல மார்க்கெட்டை பார்க்க முடியல, நான் காலைல பை போடுறேன், ஈவினிங் தான் பொசிஷனை வந்து க்ளோஸ் பண்ணுவேன், ஒரு 5 மணிக்கா 8 மணிக்கா அப்படின்னா யூ கேன் ட்ரேட் இன் M6. ஓகே, ஃபியூச்சர்லேயும் ட்ரேட் பண்ணலாம், ஆப்ஷன்லேயும் ட்ரேட் பண்ணலாம். அதே மாதிரி ரெண்டுத்துலேயுமே மார்க்கெட் வந்து சனி ஞாயிறு இல்லை. ஓகே ரைட். இப்போ 26வது பாயிண்ட் என்னென்னா, இங்கே வந்து ஒரு கான்செப்ட் என்னென்னா ஹீரோ ஜீரோ கேம்லாம் கிடையாது ஃபியூச்சர்ஸில், பட் ஆப்ஷனில் வந்து இருக்குது ஹீரோ ஜீரோ கேம். ஸோ ஹீரோ ஜீரோ கேம்னால் என்னென்னா இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள். லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கான்ட்ராக்ட் வந்து ₹1 இருக்க ஒரு ஸ்ட்ரைக் எடுத்துப்போம். ஓகே, இப்போ இந்த ஸ்ட்ரைக் வந்து ₹1.80 இருக்குது. ஓகே, இப்போ மார்க்கெட்டு 25,000 29,000 இப்போவே போய்ட்றான். 4,000 புள்ளி ஏறான்னு வச்சுக்கோங்க. இந்த ₹1 என்ன ஆகும்னா அப்படியே வந்து ₹100 ஆகும். அப்போது எனக்கு ₹1 போட்டால் ₹99 கிடைக்குதுல்ல. அப்போ எனக்கு எவ்வளோ தேவை, இதில் ₹1 இன்வெஸ்ட் பண்ண எனக்கு எவ்வளோ தான், ₹25 தான் தேவை. ₹1 ₹25 தானே, இல்லை ₹2 வச்சுக்கோங்க, ₹50 தேவை. ₹50 என்கிட்ட இருக்குது. ஓகே, இப்போ நான் ₹10,000 என்கிட்ட இருக்குதுன்னு வச்சுங்களேன். டிவைடட் பை 50 எவ்வளோ குவான்டிட்டி, 200 குவான்டிட்டி வாங்க முடியும். ஸோ எனக்கு லாஸ்ன்னு எடுத்தால் ₹10,000 தான். ஆனால் அதுவே வந்து ₹100 ஆயிடுச்சுன்னா எனக்கு எவ்வளோ பாருங்கள். இப்போ 100 × 200 ₹20,000. நான் போட்டது ₹10,000, ஆனால் எனக்கு ₹20,000 லாபம். புரியுதுங்களா? அப்போ எனக்கு வந்து 200 டைம்ஸ் ரிட்டர்ன் வருது. பட் இந்த மாதிரி மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு பேர் தான் ஹீரோ ஜீரோ. அதாவது எக்ஸ்பைரி அன்றைக்கி மட்டும் இது நடக்கும். அந்த எக்ஸ்பைரிக்கு நாள் நடக்கும் இதில். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பைரி என்னைக்குன்னு பார்த்து ட்ரேட் பண்ணுறது எல்லாமே வந்து தே கால்ட் ஆஸ் அ ஹீரோ ஜீரோ கேம். ஒன்று வந்தால் பெரிய பணம் 200-300% ₹1 500 to 1000x வந்து ஜூம் ஆகும். போச்சுன்னா அந்த மொத்த கேபிட்டலும் போய்டும். ஸோ இதுதான் வந்து கான்செப்ட்டுங்க. ஸோ பேசிக்காக ட்ரேடிங் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இவ்வளோ தாங்க விஷயம். ஓகே ரைட். உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரைட். ஸோ நம்மளோட டெலகிராம் சேனலை வந்து வாட்ச் பண்ணுங்கள். ஸோ ஜாயின் பண்ணுங்கள். அப்படியே நம்மளோட யூடியூப் சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.